இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவின் அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சலேசியார் அவர் எழுதிய புத்தகம் இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப், அதாவது ஆன்மீக வாழ்வின் தொடக்க உரை. இந்த புத்தகத்தின் வழியாக ஆன்மீகத்தை பற்றி இறை மக்களுக்கு விரிவாக 5 பகுதிகளை கொண்டு எழுதுகின்றார். பிரியமானவர்களே, தன்னுடைய இன்ட்ரோடக்ஷன் டு த டிவோட் லைஃப், அதாவது ஆன்மீக வாழ்வின் தொடக்க உரை என்ற இந்த புத்தகத்தில் அவர் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை ஃபிலோத்தியா. ஃபிலோத்தியா என்பதற்கு ஆங்கிலத்தில் லவ்வர் ஆஃப் காட், தமிழில் கடவுளை அன்பு செய்பவர் என்பது பொருள். இந்த ஆன்மீக வாழ்வின் தொடக்க உரையில் முதல் பகுதியாக அவர் நமக்கு கொடுக்கின்ற தலைப்பு, ஒருவர் ஆன்மீக வாழ்வை வாழ்வதற்கு அவருடைய தொடக்க நிலையிலிருந்து முழு ஆன்மீக நிலையை அடைவதற்கு தேவையான ஆன்மீக அறிவுரைகளையும் மற்றும் ஆன்மீக பயிற்சிகளையும் உள்ளடக்கியது இந்த முதல் பகுதியாகும். இந்த முதல் பகுதி 24 அத்தியாயங்களை உள்ளடக்கியுள்ளது. முதல் அத்தியாயம் உண்மையான ஆன்மீகம் எது என்பதை விளக்குகின்றார். ஆன்மீக ஆன்மாவே. இந்த முதல் அத்தியாயத்தில் அவர் கொடுக்கின்ற சிந்தனை உண்மையான ஆன்மீகம் எது என்பதை அவர் விளக்குகின்றார். அன்புள்ள ஆன்மீக ஆன்மாவே, ஆன்மீகத்தை தேடுகின்ற கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு தெரியும், ஆன்மீகம் கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான செயல் என்று. எந்த ஒரு வேலையின் தொடக்கத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தவறுகளை சரி செய்யாமல் விட்டுவிட்டால் அது பெரிதாகி விடுகிறது. கடைசியில் சரி செய்ய முடியாத நிலைமையும் ஏற்படுகிறது. ஆகையால் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் தொடக்கத்தில் எது உண்மையான ஆன்மீகம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய கூற்றாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு எடுத்துக்காட்டோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எடுத்துக்காட்டாக, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கினாலும், வெளி உலகத்திற்கு நாம் ஜெபத்திலும் தவத்திலும் எடுத்துக்காட்டாக விளங்கினாலும், உள் மனது அளவில் போட்டிகளோடும் பொறாமைகளோடு வாழும் பொழுது நம்முடைய ஜெபமும் தபமும் வீணாகிவிடுகின்றது. அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. இதைதான் புனித பிரான்சிஸ்கு சலேசியார் இன்றைய நாளில் சிந்திக்க நம் அனைவரையும் அழைக்கின்றார். நம் அனைவரும் ஜெபத்திலும் தவத்திலும் இருந்தாலும், வெளி வேடத்தில் உள் மனதளவில் நாம் போட்டி பொறாமைகள் இல்லாமல் நல்ல ஒரு உள்ளத்தோடும் எண்ணத்தோடும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தொடங்க இந்த முதல் பகுதியில் முதல் அத்தியாயத்தில் அவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடும் இறைமகன் இயேசுவின் மீது இருக்கின்ற விசுவாசத்தோடும் நம் அனைவரும் இணைந்து தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.